இன்றைக்கி நம்ம மைக்ரோவோம் கல்ச்சர் எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணலாம் அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மைக்ரோவோம் எதுக்கு யூஸ் பண்ணலாம், எந்த மணிக்கு மீன்களுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். மைக்ரோவோம் நாம் ஏஞ்சல் மீன் குட்டிகளுக்கு நாம் கொடுக்கலாம். அது எப்போ கொடுக்கலான்னா செகண்ட் ஃபீடிங்காக கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபீடிங் வந்துட்டு நம்ம இன்ஃபெஸ்டோரியா கொடுக்கலாம், இல்லைன்னா ஆர்டிமியா கொடுக்கலாம். ஆனால் ரெண்டாவது ஃபீடிங்காக நம்ம வந்துட்டு இந்த மைக்ரோவோம் கொடுக்கலாம். ஒரு பெஸ்ட்டான ஒரு லைஃப் ஃபுட்டு தான் இது. வந்துட்டு ஏஞ்சல் மீன் குட்டிகளுக்கு மட்டும் இல்லை, ஃபைட்ரு மீனுக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபீடிங்காக நீங்கள் கொடுக்கலாம். சீப்ரா ஃபிஷ்ஷுக்கு வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபீடிங்காக நீங்கள் கொடுக்கலாம். அந்த மாதிரி இது ஒரு பெஸ்ட்டான ஒரு லைஃப் ஃபுட்டு தான். அதே மாதிரிக்கு கப்பிகளுக்கு நீங்கள் கொடுக்கலாமா கேட்டால், நான் கப்பிகளுக்கு நீங்கள் கொடுக்கலாம், ஆனால் ஃபஸ்ட்டு ஃபீடிங்காக நீங்கள் கொடுக்கலாம். ஏன்னா கப்பியோட மீன்குட்டிகள் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபீடிங்காகவே நீங்கள் இதை வந்துட்டு ஒரு வாரத்துக்கு நீங்கள் கொடுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் மைக்ரோவோம் கல்ச்சர் எப்படி பண்ணலாம் அதான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது மைக்ரோவோம் கல்ச்சர் ரீப்ரொடியூஸ் எப்படி பண்ணலாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரிக்கே நீங்கள் மைக்ரோவோம் கல்ச்சர் வாங்குவீங்க. இந்த மாதிரி ஒரு 2 மாதம் ஒரு 3 மாதத்துக்கு அப்புறமா இது கிராஷ் ஆகி போயிடும். இது வந்துட்டு செயலிழந்து போயிடும். இதை வந்துட்டு நம்ம மறுபடியும் இதை கல்ச்சர் பண்ணி எடுக்கலாம். அதாவது நம்ம வாங்கின இந்த கல்ச்சரை வச்சே நம்ம ரெடி பண்ணி எடுக்கலாம். அதுக்கு நம்ம பழைய கல்ச்சர், அந்த கல்ச்சரில் வந்துட்டு நம்ம 1 ஸ்பூன் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த பழைய கல்ச்சர்லேயே நீங்கள் உங்களுக்கு 2 கல்ச்சர் வேணும், இல்லை 3 கல்ச்சர் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரிக்கு 3 கரண்டி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸ்டார்டர் கல்ச்சர் மாதிரிக்கு எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நாங்கள் இதை வந்துட்டு நான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை வந்து நம்ம கீழே ஊற்றிட போகிறோம். இனி நம்ம இது வந்து நமக்கு தேவையில்லை. ஏன்னா எனக்கு வந்துட்டு ஒரு கல்ச்சர் மட்டும் போதும். அதனால் இதை வந்துட்டு நான் கீழே ஊற்றிட போகிறேன். கீழே ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை நல்லா கழுவி எடுக்கணும். இங்கே பாருங்கள், இதை வந்துட்டு கீழே ஊற்றிடலாம். நம்ம இந்த கல்ச்சரில் இந்த ஸ்டார்டரை வச்சு நம்ம 3-4 கல்ச்சர் பண்ணலாம். ஆனால் எனக்கு ஒரு கல்ச்சர் வந்துட்டு போதும். அதனால தான் நான் இதெல்லாம் கீழே ஊற்றிட்டேன். இப்போ இதை நல்லா கழுவி எடுக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா கழுவிடலாம். க்ளீனாக கழுவி எடுத்துடணும். இப்போ நம்ம பாத்திரத்தையும் கழுவி எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், நான் நல்லா கழுவி எடுத்துகிட்டு மூடியையும் நல்லா கழுவிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கல்ச்சர் பண்ண போகிறோம். மைக்ரோவோம் கல்ச்சர் வந்துட்டு பண்ண போகிறோம். அதாவது நம்ம ரீப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம ஒரு கரண்டி எடுத்து வச்சுக்கிட்டோம். ஸ்டார்டர் கல்ச்சர் வந்துட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம நம்ம வந்துட்டு ஒரு கல்ச்சர் பண்ணுறனால தான் நம்ம 1 ஸ்பூன் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ வந்துட்டு நீங்கள் 2 கல்ச்சர் பண்ணுறீங்கன்னா, இந்த மணிக்கு ஒரு டப்பா எடுத்துகிட்டு அதில் இந்த மணிக்கை, அதாவது ஊக்க வச்சு நீங்கள் 3 ஓட்டை வந்துட்டு நீங்கள் இந்த மணிக்கு நீங்கள் போட்டு வச்சுக்கிறணும். இது வந்துட்டு பழைய கல்ச்சரில் உள்ள இந்த டப்பானால அதில் ஏற்கனவே ஓட்டை போட்டிருக்கு. அதனால தான் நான் இதை ஓட்டை போடலை. இப்போ நம்ம இதில் வந்துட்டு நம்ம ப்ரெட்டு வந்துட்டு ஆட் பண்ணணும். கடைகள்லாம் விற்கும்ல அந்த சாதாரண ஒரு ப்ரெட்டு தான் அது. 2 ப்ரெட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு கல்ச்சருக்கு 2 ப்ரெட்டு வந்துட்டு போதுமானதாக இருக்கும். இந்த மாதிரிக்கு நீங்கள் பிச்சு போட்டுக்கோங்க. பிச்சு போட்டதுக்கப்புறமா தண்ணி வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி வந்துட்டு நீங்கள் ஊற்றிக்கோங்க. ரொம்பவும் இதை வந்துட்டு குழச்சிடாதீங்க. லைட்டாக தான் நீங்கள் இதை தண்ணீர் போட்டு நல்லா குழைக்கணும். நான் இதோட அளவு நான் காமிக்கிறேன் எப்படின்னு பாருங்கள். அதே மாதிரிக்க நீங்கள் இந்த வீடியோலாம் பார்க்கும்போது நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா, நான் அந்த கரண்டியில் நான் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அது என்னென்னு உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் தான் நீங்கள் பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா புரியும். இப்போ நல்லா குழச்சி எடுத்துக்கிடலாம். நல்லா இந்த மாதிரிக்கு இந்த ப்ரெட்டோட அந்த கட்டி இல்லாமல் எல்லாமே நீங்கள் நல்லா உடச்சி விட்டுறணும். உடச்சி விட்டுட்டு நல்லா அதை குழைக்கணும். அதை நல்லா குழைச்சிட்டு அந்த பாட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாட்டமில் வந்துட்டு கேப்பே வராமல் நீங்கள் நல்லா ஃபில் பண்ணணும். அதை வந்துட்டு நல்லா பரத்தி விடணும். அதை கேப் இருக்கக்கூடாது. அந்த பாட்டமில் வந்துட்டு அந்த கேப் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் பரத்தி விட்டுறணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரிக்கு தான்
பார்த்தீங்களா? இந்த மாதிரி நீங்கள் பருத்தி விட்டாலே போதும். வேலை முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, ஒரு ஸ்பூனு அந்த ஸ்டார்ட்டர் கல்ச்சர். அத எடுத்து அப்படியே அதில நம்ம ஊத்துனாலே போதும். எடுக்கும்போது கவனமா எடுங்க. ஏன்னா நம்மட்ட வேறு ஸ்டார்ட்டர் கல்ச்சர் இல்ல. இத நம்ம ஸ்டார்ட்டர் கல்ச்சர் இல்லாமலே பண்ணலாம். அது நாட்கள் எடுக்கும். நெறைய நாட்கள் எடுக்கும். நமக்கு இதுனா கொஞ்சம் நம்ம ஈஸியாவே பண்ணிட்டு போயிரலாம். இப்ப நீங்க ஒரு கடையில ஒரு மைக்ரோ கல்ச்சர் நீங்க வாங்குறீங்கன்னா, என்ன ஒரு ரூ. 30 இருக்கும். இல்லன்னா ஒரு சில கடைகள்ல ரூ. 50 இருக்கும். ஏன்னா ஒரு 2 மாசம் 3 மாசத்துக்கு நீங்க உணவே குடுக்க வேணாம். இந்த 2 பிரெட் மட்டும் நம்ம போட்டுருக்கோம் பார்த்தீங்களா, இத சாப்பிட்டுக்கிட்டே அந்த கல்ச்சர் உயிர் வாழ்ந்துரும். நீங்க ஒரு 2 மாசம், ஒரு 3 மாசத்துக்கு நீங்க தாராளமா புழுக்கள் நீங்க மீன்களுக்கு குடுக்கலாம். இதுலேருந்து எடுத்து நீங்க குடுக்கலாம். இப்ப நம்ம கல்ச்சர ரெடி பண்ணிட்டோம். இது மேக்ஸிமம் ஒரு 2 நாளு. சொல்ல முடியாது. இப்ப நான் இந்த கல்ச்சர் கிராஷ் ஆகி போயிருச்சுல்ல, இந்த கல்ச்சர் எனக்கு 5 மாசத்துக்கு மேல ஆயிருச்சு. அதனால நமக்கு எவ்வளோ நாளு நம்ம லேட் பண்றோமோ, அந்த அளவுக்கு இந்த கல்ச்சர் கொஞ்சம் லேட்டா தான் கல்ச்சர் ஆகும். இப்ப நான் இது ஒரு 5 மாசம் ஆயிருச்சு. இந்த கல்ச்சர அப்படியே நான் யூஸ் பண்ணாமலே விட்டுட்டேன். இப்ப தான் நான் இத எடுத்து நான் ரீப்ரொடியூஸ் பண்றேன். அதனால எவ்வளோ நாள் ஆகும்னு நம்மளால கரெக்ட்டா சொல்ல முடியாது. ஆனா நான் சொல்றேன் கல்ச்சர் ஆயிருச்சுன்னா, எத்தன நாள் எவ்வளோ நாள் ஆச்சுன்னு நான் உங்கள்ட்ட சொல்றேன். பாருங்க நம்ம கல்ச்சர் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நாம கல்ச்சர் ஆனதுக்கு அப்புறமா நான் உங்கள்ட்ட சொல்றேன். இன்னைக்கு காலையில நீங்க கல்ச்சர் பண்ணீங்கன்னா, நீங்க இந்த மணிக்கு ராத்திரியா, மதியானம்லாம் நீங்க இந்த மணிக்கு ஸ்ப்ரே பண்ணி விடணும். இந்த மணிக்கு ஒண்ணு நீங்க ரெடி பண்ணியே வச்சுக்கோங்க. தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விடுற மணிக்கு நீங்க ஒரு இத ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் சொல்றேன்னா, இந்த பிரெட் நீங்க தண்ணீல வச்சு நல்லா குழச்சு வச்சிருப்பீங்கல்ல, அது நல்லா கட்டி ஆயிரும். கட்டி ஆனதுக்கு அப்புறமா, இத நீங்க லைட்டா ஸ்ப்ரே பண்ணி விடுறதுனால, இது நல்லா ஸ்மூத்தா ஆயிரும். அந்த தண்ணி கொஞ்சம் அந்த பிரெட் கொஞ்சம் ஸ்மூத்தா ஆயிரும். கல்ச்சர் கொஞ்சம் வேகமா நடக்கிறதுக்கு இது உதவியா இருக்கும். இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற 2வது நாளு, சின்னதா புழுக்கள் வரத் தொடங்கியிருக்கு. நீங்க பார்க்கலாம். இங்கிட்டு அசையுது பார்த்தீங்களா? சின்னதா வரத் தொடங்கிருச்சு. இது 2வது நாளு. கல்ச்சர் ஆயிரும். கல்ச்சர் ஆனதுக்கு அப்புறமா நான் உங்கள்ட்ட நான் காமிக்கிறேன் எப்படின்னு. அதே மாரிக்கு நீங்க ஸ்ப்ரே பண்ணி விட நீங்க மறந்துறாதீங்க. இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது 3வது நாள். 3வது நாளு நம்ம கல்ச்சர் எப்படி ஆயிருக்குன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது. நல்ல கல்ச்சர் ஆயிருச்சு. ரொம்ப ஈஸி தான். நீங்க கடையில வாங்குனீங்கன்னா, இந்த மாரிக்கு கல்ச்சர் கிராஸ் ஆகி போயிருச்சுன்னா, நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்க. அதே கல்ச்சர வச்சு நீங்க ஸ்டார்ட்டரா நீங்க யூஸ் பண்ணி, அத நீங்க ரீப்ரொடியூஸ் பண்ணலாம். அதெல்லாம் எடுத்து நீங்க தூக்கி போட்டுறாதீங்க. அதே மாரிக்க இந்த மாரிக்க லைவ் ஃபுட் நம்ம மீன்குட்டிகள வளர்க்குறதுக்கு பெரிதும் உதவுது. அதனால மேக்ஸிமம் நீங்க இந்த மாரிக்க லைவ் ஃபுட்ட குடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்பதான் மீன்குட்டிகளையும் நம்மளால வேகமா வளர்க்கவும் முடியும். இங்க பாருங்க, இந்த இந்த தொட்டியில தான் நான் ஏஞ்சல் மீன்குட்டிகள இதில தான் நான் வளர்க்குறேன் நானு. இப்போ நான் இன்ஃபசோரியா குடுத்து முடிச்சுட்டு, இப்ப நான் 2ண்ட் ஃபீடிங்கா நான் இப்ப மைக்ரோவோம் தான் குடுக்க போறேன். அதுக்கு முன்னாடி நான் உங்கட்ட என்னுடைய இந்த ஏஞ்சல் மீன் குட்டிகள நான் காமிக்கிறேன். வெளிச்சம் இல்லாதனால மீன்குட்டிகள பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு பிடிச்சு காமிக்கிறேன். ஒரு மீன பிடிச்சுட்டேன் நானு. இங்க பாருங்க. மீன்குட்டிகள பிடிச்சாச்சு. நான் உங்கட்ட காமிக்கிறேன். இங்க பார்த்தீங்களா? இதுக்கு நான் வெறும் லைவ் ஃபுட் குடுத்து தான் நான் இந்த மாரிக்கு நான் வளர்த்து எடுத்திருக்கேன் நானு. முதல் ஃபீடிங்கா நான் இன்ஃபசோரியா குடுத்தேன் நானு. ஏன்னா ஒரு வாரம், ஒரு 2 வாரத்துக்கு. அப்புறமா நான் மைக்ரோவோம் தான் நான் குடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப மைக்ரோவோம் கல்ச்சர் நான் இப்ப ஸ்டாப் பண்ண போறேன். நான் இப்ப இதோட லாஸ்ட்டு. ஏன்னா இது கொஞ்சம் சைஸ் ஆயிருச்சு. இனி நம்ம இதுக்கு பெல்லட் ஃபுட் குடுத்தாலே போதுமானதா இருக்கும். பெல்லட் ஃபுட் குடுக்கலாம். இல்லன்னா நீங்க மொய்னா குடுக்கலாம், ஆர்டிமியா குடுக்கலாம். இப்ப நம்ம மைக்ரோவோம் குடுக்கலாம். நம்ம ஏஞ்சல் மீன் குட்டிகளுக்கு குடுக்கலாம். இங்க பார்த்தீங்களா? மூடியிலே எவ்வளவு நல்ல
புழுக்கள் இருக்குன்னு பார்த்தீங்களா? இத எப்படி எடுக்கணும்னா, ஒரு ஸ்பாஞ்ச் இருக்கு. அந்த ஸ்பாஞ்ச வச்சு தான் நம்ம இந்த மணிக்க எடுக்கணும் அது. அந்த ஓரத்தில இருக்கிறது எல்லாமே புழுக்கள் தான். இங்க பார்த்தீங்களா? இந்த மணிக்கு ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துக்கோங்க. இத வச்சு தான் நம்ம எடுக்கணும். ஏன்னா கைய வச்சு நீங்க எடுக்காதீங்க. எப்பவுமே இந்த மாணிக்க அ இத இங்க யூஸ் பண்ணுங்க. இந்த மாணிக்க ஒரு ஸ்பாஞ்சு இந்த மாணிக்க பஞ்சு மாணிக்க இருக்கும் அது. இத நீங்க யூஸ் பண்ணுங்க. ஒண்ணும் இல்ல. இந்த மாணிக்கு நீங்க சைடுலலாம் நீங்க தேய்ச்சு குடுத்தாலே போதும். அந்த பஞ்சுல வந்துட்டு இந்த புழுக்கள்லாம் ஒட்டிக்கிரும். அப்புறமா நீங்க இந்த பக்கத்துல இந்த மாணிக்கு ஒரு கிளாஸ்ல வந்து தண்ணி புடிச்சு வச்சுக்கோங்க. அதுல நீங்க இந்த மாணிக்கு முக்கி எடுத்தாலே போதும். இந்த புழுக்கள் எல்லாமே அந்த தண்ணீல விழுந்துரும். இது ரொம்ப சின்னதா இருக்கும். அ அதாவது நம்மனால நல்லா நல்லா கவனிச்சா தான் அது உங்க கண்ணுகளுக்கே தெரியும் அது. இங்க பார்த்தீங்களா? எவ்வளோ புழுக்கள் இருக்கும் பார்த்தீங்களா? எவ்வளோ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்களா? இது நம்ம கண்ணுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப சின்னதா இருக்கும். அதனால தான் இது ஏஞ்சல் மீன்குட்டிகளுக்கு, அதே மாணிக்கு இந்த முட்டையிலருந்து வர்ற ஹேட்சிங் ஆகுற எல்லா மீன்குட்டிகளுக்கும் இது ஒரு பெஸ்ட்டான ஒரு லைவ் ஃபுட்டுன்னே சொல்லுவேன். பாருங்க. பெஸ்ட்டான ஒரு லைஃப் ஃபுட்டு தான். நீங்களும் இத வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஆ அதே மாணிக்கு நீங்க கடைகள்ல வாங்கிட்டு, ஐய்யயோ! நம்ம கல்ச்சர் போயிருச்சே! இது இது எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணணும்னு தெரியாம சில பேர் இருப்பீங்க. அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணேன். ஆ இப்ப நம்ம மைக்ரோவேவ் வந்துட்டு நம்ம மீன்குட்டிகளுக்கு குடுத்துறலாம். ஏஞ்சல் மீன்குட்டிகளுக்கு குடுத்துறலாம். நான் இப்ப ஏன் மைக்ரோவேவ் இதில குடுக்குறேன்னா, சில குட்டிகள்லாம் வளராம இருக்கு. சிலதெல்லாம் வேகமா வளர்ந்துருக்கு. சிலது வந்துட்டு வளராமலே இருக்கு. அதுக்கு தான் நான் அந்த கல்ச்சர் வந்துட்டு நான் குடுக்குறேன் நானு. மைக்ரோவேவ் லைவ் ஃபீடா நான் குடுக்குறேன் நானு. இத வந்துட்டு பிரிச்சு போடணும். மீன்குட்டிகள வந்துட்டு சைஸ் ஆனத வந்துட்டு தனியா பிரிச்சு போடணும். ஏன்னா, நம்ம லைவ் ஃபுட்டா ஏதாச்சும் நம்ம குடுக்கும்போது, அந்த குட்டி மீன்கள அந்த மீன்கள் வந்து வளர்ந்திருக்கு பார்த்தீங்களா? சைஸா வளர்ந்திருக்கிற மீன்கள் வந்துட்டு லைவ் ஃபுட் எல்லாத்தையுமே சாப்பிட்ருது. அத காட்டிலும் சைஸ்ல உள்ள மீன்கள வந்துட்டு உணவே கிடைக்காமலே போயிருது. அதனால நம்ம கொஞ்சம் சைஸான மீன்குட்டிகள வந்து தனியா பிரிச்சு போடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்குள்ள வீடியோ. இன்னைக்கு நம்ம மைக்ரோவேவ் கல்ச்சர் எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணலாம்? அதுதான் இந்த வீடியோல நம்ம பார்த்தோம். பார்த்து நீங்களே தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் இதே மாணிக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி கல்ச்சர் ஆச்சுன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். ஓகே, பாய்.